எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியின் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. வீடுகளிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். இதுல இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாது ஸாலிஹீன் இந்த கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக வாசித்து விளக்கம் பெற்று வருகிறோம். இதுல மூன்றாவது தலைப்பு பாபு சபர், பொறுமை என்ற பாடம். அதன் கீழே பதிவு செய்யப்பட்ட பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டோம். இன்றைய தினம் 40வது செய்தி. அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். லா யதமன்ன என்ன அஹதுகுமுல் மௌத லிதுர்ரின் அஸாபஹு, உங்களில் ஒருவருக்கு ஏற்பட்ட தீங்குக்காக, எல்லாருக்கும் துன்பம் ஏற்படும்ல, உங்களில் ஒருவருக்கு ஏற்படுகிற துன்பத்துக்காக, தீங்குக்காக, இடருக்காக உங்களில் எவரும் மரணத்தை விரும்ப வேண்டாம். சில ஆளுக்கு வலிகள் வரும், வயிற்று வலிலாம் வந்துச்சுன்னா மரண வலியா இருக்கும், செத்து போயிடலாமோன்னு தோணும், சொல்லவும் செய்வாங்க. வலியோட இருக்கிறதுக்கு மௌத்து வந்தால் நல்லா இருக்குமே, தாங்க முடியாத துன்பத்துல சொல்லுவாங்க மனிதர்கள். இது இயற்கை, மனிதனுடைய இயல்பு தானே. அதாவது அந்த மரணம் வந்துட்டுன்னா அந்த வலி நின்றுவா இல்லையா என்பதற்காக அப்படி சொல்றாங்க. அப்போ ஒருவருக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக மரணத்தை விரும்பாதீர்கள், மரணத்தை விரும்பக்கூடாது. இது மனித இயல்பு. தாங்க முடியாத துன்பம் வரும் பொழுது மௌத்தாயிட்டா எல்லா துன்பங்களிலும் விடுபட்டுலாம்ல. கடன் தொல்லையிலிருந்து ரொம்ப கடன் வாங்கி வச்சிருவாங்க, அப்படி வாங்கக்கூடாது. கடன் வாங்கி வச்சுட்டு ஒரு கட்டத்துல எல்லாரும் இருக்கும் போது என்ன செய்யுது, செத்து போயிடலாமோன்னு நினைப்பாங்க. அப்படி செய்யாதீங்க, விரும்பாதீங்கன்ற சொல்றாங்க. சொல்லிட்டு வேற வழியே இல்லை, உங்க மனசு அப்படித்தான் நினைக்குது, அதுதான் நிலை, யதார்த்தம் அப்படித்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வழியை சொல்றாங்க. வேறு வழி இல்லை, மரணம் தான் இதுக்கு தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க, செத்து போனா எல்லாம் முடிஞ்சிடும், இதை போட்டு ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கணும் என்கிற நிலை வந்தால், வேற வழியே இல்லை, மரணத்தை தான் விரும்பணும் அப்படின்னு இருந்தால் அதை தான் செஞ்சு ஆகணும், சாவத்தான் விரும்பணும் அப்படின்னு நினைச்சா, அப்ப ரசூலா சொல்றாங்க, சாவ விரும்புவது இல்லை, அது யார்கிட்ட கேட்கணும், அல்லாட்ட கேளுங்க. மௌத்தாக்குறதும் உயிர்ப்பிக்கிற யாருடைய ஆற்றல், அல்லாவுடைய ஆற்றல். அல்லாட்ட கேட்டுருங்க, அந்த பொறுப்பு அல்லாட்ட ஒப்படைச்சிருங்க, ஒப்படைச்சிட்டு விசாரிக்கிறீங்க என்று ரசூலா சொல்றாங்க. அப்படி மௌத்தை விரும்பாதீங்க. துன்பத்துக்காக, இடருக்காக, ஒரு நோய் நொடிக்காக, ஏற்பட்டிருக்கிற சோதனைக்காக மௌத்தை நேசிக்காதீங்க, மௌத்தை விரும்பாதீங்க. வழியல்ல மௌத்து தான், மௌத்தா போனது நல்லது என்கிற நிலை உங்களுக்கு வருமானால் அவ இப்படி சொல்லுங்க, ஃபல்யகுல் அல்லாஹும்ம இறைவா அஹீனி மாகாணத்தில் ஹயாத்து கைரன் லீ, நான் வாழ்வது எனக்கு நன்மை என்றால், அந்த பூமியில வாழ்றதுதான் எனக்கு நன்மை, கைர் என்றால் என்னை உயிரோடு வாழச் செய். ரெண்டு ஆப்ஷனே அல்ல கொடுத்து, 50%, சாவறதுக்கு 50, வாழ்றதுக்கு 50, 50, 100 ரெண்டா கழிச்சு அல்லாட கொடுத்துடணும். ரெண்டு ஆப்ஷன் எல்லாம் வச்சிட வேண்டியது. தெரியாது, விதி தெரியாது, என்னன்னு எனக்கு விதி தெரியாது, நாளைக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அதனால அல்லாட்ட ஒப்படைக்க சொல்றாங்க. அல்லாஹும்ம அஹீனி மாகாணத்தில் ஹயாத்து கைரன் லீ, இறைவா நான் வாழ்வது, உயிர் வாழ்வது நன்மை என்றால், எனக்கு நன்மை என்றால், கைர் சிறப்பு என்றால் நீ என்னை வாழச் செய். ஒத்த ஒப்பனி இதா காலத்தில் வஃபாத்து கைரன் லீ,
நான் மரணிப்பதுதான் எனக்கு நன்மை என்றால், நலவை தரும் என்றால், ஹைர் என்றால் என்னை மரணிக்க செய். இது இக்கட்டான மனுஷனுடைய மரணத்தை தழுவுற அளவுக்கு துன்பம் இருந்தான். அபிமார்கள் அப்படி கேட்ட மாதிரி எந்த ஆதாரம் இல்லை. சரியா? அபிமார்கள் அப்படி கேட்க எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஈமான் நம்ம கேட்கணும். ரசூலா சொல்றாங்க, மனிதனுடைய இயல்புல இப்படிதான் இருக்கும் அப்படிங்க போகும்போது இதை கொடுத்தாலும் ஏத்துக்கிற மனவலிமை வந்துருச்சுன்னா அவர் பெரிய சாபிராளி, பொறுமைசாலி. விதி அப்படி ஏற்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த செய்தி நிறைய தகவல்களை நமக்கு இதை செய்து சொல்லுது. என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்ன செய்தி ஒரு தத்துவார்த்தமான ஒரு செய்தி. இன்னைக்கு சமூக அமைப்பு நம்ம பார்த்தோம்னா தற்கொலை செய்வதற்கு ஒரு கோழைத்தனம், தற்கொலை செய்யறதுக்கு ஒரு கோழைத்தனம், சவாலை எதிர்கொள்ளாத மன வலிமை குண்டியவர்கள் தான் ரசூலா பல இடங்கள்ல கேட்கிறாங்க. அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஜுபுனி என்று இந்த ஜுபுனுங்கிற வார்த்தையை ரசூலா நிறைய இடத்துல போடுவாங்க. அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜஸி வல் புஹ்லி வல் ஜுபுனின்னு ரசூலா எல்லா இடத்துலயும் கேட்பாங்க. இன்னும் பல இடங்கள்ல அஜஸி வல் கஸ்ரி வல் புஹ்லி வல் ஜுபுனி இப்படி கேட்கிறாங்க. அடிக்கடி கோலத்தனத்திலிருந்து பாதுகாப்பு, சோம்பேறித்தனம், இயலாமை, முதுமை, தள்ளாத முதுமை, பல டிசைன்ல சில செய்யறாங்க, பாதுகாப்பு தேடுறாங்க. அதுல அடிக்கடி கேட்கறது கோழைத்தனத்துல இருக்கு. கஞ்சத்தனம், கோழைத்தனம். இந்த கோழைத்தனம் இருக்குல்ல, இவன் தான் என்ன செய்வானா, மரணத்தை எதிர்கொள்ள தெரியாத ஒருவன் தான் என்ன செய்வான், செத்துணும்னு நினைப்பான். அந்த ரசூலா பல இடத்துல சொல்றாங்க, ஒரு ஆள் எதிரி கூட்டத்துல போய் என்ன செய்யறான்னு கேட்டா வீர தினமா சண்டை போடுறாரு. போர்க்களத்துல பொறுமையா கடைபிடிக்கணும்னு சொன்ன செய்தி நிறைய இருக்கு. போர்க்களத்துல அடிக்கணும்னு சொன்ன செய்தி தான். அடி வாங்கிட்டா பொறுமையா இருக்கணும். மூக்கு அறுத்துருவாங்க, மண்டையை உடைச்சிருவாங்க, கையை வெட்டிடுவாங்க, குத்து காயங்கள் கடுமையா விழுந்துரும். நம்மளே உயிரை பறிச்சிடக்கூடாது. ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய போர்க்களம் தான். விழுப்புண் பட்டவர்கள் அப்படியே ரத்தம் போய் ரூக்கு போயிடுச்சுன்னா ஷஹீது, ரத்தம் போய் ரூக்கு போகல அப்படின்னா பொறுக்கணும், மருந்து போட்டு ஆத்தணும். புள்ள நொண்டிக்கையோட தான் அலையணும், வேற வழி கிடையாது. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இவர் என்ன செய்யறாருன்னா எதிரி கூட்டத்தை பூந்து தாக்குறாரு, தார்மரா தாக்குறாரு. இவரு விஷயக்கு மத்த ஆளு ஈடு இல்லை, அவ்வளவு பெரிய எதிர்விரையாற்றார். சகாபாக்கள் சொல்றாங்க, என்ன மாதிரி போர் செய்தாரு, இவ்வளவு தார்மாரா பூந்தாட்டிக்காரா. ரசூலா சொல்றாங்க, ரைத்து இன்னும் பின்னார், இவரை நான் நரகத்துல பார்த்தேன்ட்டாங்க சொல்ல. உடனே ஒரு சஹாபி பின்னாடியே போய் இவர் போர் செய்யறதை விட்டுட்டு ரசூலா உண்மையா போயான்னு தேட போறாரு. ரசூலா நரகம், இவ்வளவு காபிரையே இவ்வளவு தீரமா போர் செய்தாரு, இவரு போய் ரசூலா நரகம்ங்கிறாங்க. இவர் பின்னாடியே போறாரு, போர் செய்யற வேலையை விட்டுட்டு அவரை பார்க்காரு. எப்படி நரகம் சொன்னாங்க ரசூலா, இவ்வளவு தீரமா போர் செய்யக்கூடிய ஆள் சொற்களை சொல்லணும், நரகம் அப்படி போவாரு சொல்லி பின்னாடியே போய் பார்த்தா எதிரி கூட்டத்துல உள்ள பூந்து அடிக்கிற ஆளுக்கு அடிக்கலாமையா இருக்கும். 100 பேர் தாக்குனாருன்னா அவருக்கு 100 காயம் இருக்குதானே செய்யும். அது ரொம்ப காயம், கடுமையான காயம் தான் தாங்க முடியாத காயமா இருக்கு. இவர் என்ன செய்யாத ஒரு கட்டத்துல காயத்தை தாங்க முடியல, அந்த உடம்புல பட்ட வலிகளை ரணங்களை தாங்க முடியாத வாளுடைய கீழ்ப்பகுதி கைமுனை பகுதியை மண்ணுல நட்டி வச்சு நெஞ்சு குழியில கூர்மையான பகுதியை அவர் வாள்ல இப்படி வச்சு இந்த வாளுக்கு மேல இவரு படுத்து தற்கொலை பண்றாரு. இதை பார்த்துட்டு போய் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க ரசூலுல்லாஹ் தான் அப்படின்னு நான் நம்புறேன். நடக்க போற செய்தி சொன்னா அப்புறம் அப்படித்தானே வரும். இன்னொரு மாதிரி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் சார்ந்து வருகிறேன் என்று அவர் என்ன செய்யறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ்னு சொல்லி திரும்ப ஷஹாதா சொல்றாரு. ரசூலுல்லாஹ் மெய்ப்பிக்கிறார், சத்திய பிரமாணம் மாதிரி மெய்ப்பிக்கிறார். என்னப்பான்னு கேட்கணும்னா, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவரை பார்த்தேன், நீங்க நரகம் சொன்னீங்க, அவர் கூர்முனையை நெஞ்சில வச்சு அது மேல விழுந்துடுறாரு ரணத்தை தாங்க முடியாத வலினால என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாரு. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், தற்கொலை தீர்வாக போர்க்களத்துல பொறுமணம் இருக்கு, அடி வாங்கினாலும் பொறுத்து இருக்கணும். இயற்கையா மரணம் வந்தா தான் ஷஹீது, கொல்லப்பட்டுட்டா ஷஹீது. உயிர் இருக்குன்றால் காப்பாற்ற தான் பார்க்கணும், அதான முறை. இந்த மாதிரி கோழைத்தனத்துல எவ்வளவு வீரமானு நம்ம சொல்றோம், ஆனா கோலை மாதிரி செஞ்சுட்டாரு, ரூஹ விட்டுட்டாரு. சரி, அவங்களுக்கு தாங்க முடியாத வழியில ரூஹ பிரிக்கிறார் அவரே. இதை மாதிரி செஞ்சிடக்கூடாது.
இது போர்க்களத்திலேயாவது கடுமையாக சொல்லலாம். சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ரூப விடக்கூடிய ஆகிறது. கடன் வைக்கிறது, திருப்பூரில் தொழிலதிபர் குடும்பத்தோடு தூக்கிட்டு தற்கொலை செய்து பார்க்கிறோம். கடன் வாங்கி வச்சுட்டு ஏதாவது நடந்த உடனே நான் மாமியார் குடும்பம் தாங்க முடியவில்லை, 3 பிள்ளைகளுக்கு விஷம் அருந்தி என்ன கொத்து புரட்டால் விஷத்தை வைத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி செய்தி டிசைனா வரும். ஒரு மௌத்தா போறதுக்கு விஷம் குடிக்கிறான், மருந்து குடிக்கிறான், பால் டாக்ஸை குடிச்சிருந்தான், ஏதாவது ஒரு எலி மருந்தை சாப்பிட்டுருந்தான், தூக்கு போட்டிருந்தான். இந்த மாதிரியான அம்சங்கள் அது கோழைத்தனம். இந்த அதிக சொல்லு உனக்கு அப்படித்தான் நிலையண்டா யார்கிட்ட விட்டுறணும் உன் நிலைய. உன்னைய தாண்டி உன் பாடியில மனசுல ஒண்ணு நடக்குது, தாங்க முடியாத ஒண்ணு நினைக்கிற, நீ யார்கிட்ட ஒப்படைச்சிடணும் உன்னையும் உன் மனசையும் உடலையும்? அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு. அல்லாஹும்ம இன்னி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வத்தவஃபனி மா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. நான் வாழ்றது நன்மைண்டா என்னை வாழவை, சாவறதா நன்மைண்டா சாவடி, ரெண்டு ஓமையில ஏதாவது. இப்போ அல்லாஹ் பார்ப்பான், சரி இந்த அடியானுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு, இந்த அல்லாஹ் முடிச்சு விட்டாம்டா சாவணும்னு அல்லாஹ் மௌத்த வச்சுட்டானா மௌத்து சீக்கிரம் நடக்க போகுது. அப்படி இல்லையா விதி பிரகாரம் என்ன, அப்போ ஒரு மனுஷனை விதியின் பக்கம் தள்ளி விடுது இந்த ஹதீஸ். நீ முட்டும் போது, மனம் கடைசி நிலையில முட்டும் போது கூட சாவை தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்ந்தெடுக்காம அல்லாட்ட சொல்லணும். அந்த சாகிறத ஊர்ஜிதப்படுத்துறது அல்லாதான். அல்லாட்டே அந்த கோரிக்கை வை. உன் கையில இது இன்னொன்னு இருந்தா, மனுஷன் தனக்கு மேல ஒரு சக்தி தன்னை ஆளுது என்கிற அம்சம் நம்பிக்கை. இதான் நம்பிக்கை. தன்னால முடியாதுப்பா, என்னால எது முடியுமோ அதான், இதுக்கு மேல மனுஷ சக்திக்கு மேல எனக்கு கிடையாது, அதனால நான் அல்லாட்ட ஒப்படைக்கிறேன். வாழ்வையும் சாவையும் ஆட்ட ஒப்படைக்கிறேன். எல்லா முஸ்லீமும் அப்படித்தானே ஒப்படைக்கணும், சாதாரண நேரத்துல ஒப்படைக்கணும். அது ஞாபகப்படுத்துறாங்க ரசூலா. இக்கட்டான சூழ்நிலை அல்லாட்ட ஒப்படை. இது பொறுமையா மாத்துது ஒரு மனுஷனை. அவசரப்படாம நிதானத்தை கடன். இந்த கட்டத்துல மட்டும் ஒரு தற்கொலை பண்ணணும் முடிவெடுத்து இந்த துவாவை சொல்லி தன்னையே கொலை செய்வதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு செய்தி, பாதுகாப்பான ஒரு செய்தி. இஸ்லாம் ஹையஸ்டா எடுத்து சாவன்னு முடிவெடுத்துட்டியா, ஒரு பொண்ணை லவ் பண்றான், இதுக்கெல்லாம சாவாங்க, அப்ப கோலன்னு அர்த்தம், எதிர்கொள்ள முடியல. அப்ப நீ என்ன செய், இந்த துவாவை சொல்லிட்டு அமைதியா இரு, அதோட சிறந்த பொண்ணு தருவோம் அல்ல. அது மாதிரி நடந்திருக்குங்க, நம்ம ஊர்ல நடந்திருக்கு. எப்படின்னா, பொண்ணை விரும்புறாரு, கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், எல்லாம் முடிஞ்சு வச்சு. அந்த கல்யாணம் முடிச்சு கொடுத்த அந்த மாப்பிள்ளை 1ஆம் நம்பர் ஃபோர்ஜரியா இருக்கான். 4 கல்யாணம் முடிச்சுட்டான் சொல்லாம. இவனே அங்க இருந்து எங்கன்னு சொல்லி ஜமாத் லெட்டர் பேடெல்லாம் யூஸ் பண்ணி இவனே தலைவர் செயலாளர் கைது போட்டு ஒரு போற இடத்துக்கு கல்யாணம் முடிக்கான். இந்த பொண்ணை விவாகரத்து பண்ணியாச்சு. விவாகரத்து பண்ணுனா திரும்ப அந்த அந்த பொண்ணை விரும்பினார்ல, அவருக்கு ரொம்ப லேட் மேரிடு, இன்னொரு தான் பொண்ணு கட்ட போற, 30 வயசா போகுது. கடைசியில ஒரு குழந்தை, அந்த பெண்ணு கை விட்டுட்டு போயிட்டான். அவன் முதல் மனைவி விட்டுட்டான், 2ஆம் மனைவி விட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுல பார்த்து பொண்ணு கட்டினவங்க, இந்த அம்மா விதவையா இருக்குது. அப்புறம் அவங்க சகோதரர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சு, நீங்க விரும்பின பொண்ணு இந்த மாதிரி சூழல்ல இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி விரும்பின பொண்ணு அவருக்கு கிடைக்கும், ஒரு குழந்தையோட கிடைக்கும். சிந்திச்சு பாருங்க, நம்மள தான் சேரணும்னு விதி இருந்தா இங்க எங்கேயா போக மாறப்போதா, என்னமோ நடந்து சேரணும். இதான் விதி. நம்ம என்னடா நம்மகிட்ட தான் கிடைக்கணும் அப்படின்னா கிடைச்சிடும். அது எதுவா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் காசு பணமா இருந்தாலும் செல்வங்கள் புகழ் எவனாலும் எந்த கும்பனாலையும் தடுக்க முடியாது. அது வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப காத்திருப்பதற்காக மனிதனை தள்ளி விடுற ஒரு செய்தி, தற்கொலையிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கிற ஒரு செய்தியாக இதற்கு எதிர்கொள்ளும் மனவலிமையே இந்த செய்தி நமக்கு தகுது. கடைசி கட்டத்துக்கு போயிட்ட, இந்த கட்டமும் உனக்கு இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிரு, சப்ர் தான் அங்கே. இதை பார்க்கிறோம். விதியின் மீது ஆழமான நம்பிக்கை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. விதியை நம்பு. இப்ப மௌத்து சிறந்ததா வாழ்றது சிறந்ததான்னு என்னால அனலைசிங் பண்ண முடியல. இவ்வளவு துக்கத்தை நான் அனுபவிச்சுட்டேன், தாங்குற சக்தி எனக்கு இது இல்லை. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு என்ன செய்ய சொல்லுது, அமைதியா கிணக்கு சொல்லுது. அப்ப விதியின் மீது ஆழமான பற்றை வழிகாட்டுகிற ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது ஹதீஸ். அப்ப விதியில என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிறேன், நான் எந்த ஒண்ணு ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். மௌத்தா ஹயாத்தா உன் கையில தான் இருக்குது என்று நினைவுபடுத்துகிற ஒரு செய்தியாக இருக்குது. அதனால விதி என்ன நடந்தாலும் அப்படி ஏற்கணும். அப்ப இந்த விதியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது. சபரோட நம்பிக்கையோடு
விதியை நம்புவதற்கான சபுரை இந்த செய்தி நமக்கு வழிகாட்டுது. தன்னுடைய முயற்சி, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு எல்லா இடத்திலையும் தோற்கும் என்று ஒரு மனிதன் வருகிற பொழுது, நிர்கதியான நிலை வரும்போது இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து மீள்வதற்கான மீட்சியாக, மீண்டும் அவன் மனசை ஆழ்நிலைக்கு கொண்டு போறதுக்காக, அல்லாஹ்வை நோக்கி சரி செய்வதற்கான ஒரு மீட்சியாக இந்த செய்தி இருக்குது. அது வரைக்கும் அவன் காத்திருக்கணும், மௌத்துக்கும் காத்திருக்கணும், அல்லது நன்மை கிடைக்கிறதுக்கு காத்திருக்கணும். இது நினைக்கிறோம், ஒரு நமக்கு ஒண்ணு தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா அல்லாஹ் ஒண்ணு மறுமையில பெரும்பாக்கியம் வச்சிருப்பான், இல்லாட்டி நம்ம அதுக்கு தகுதி இல்லாத ஆள்னு கூட அல்லாஹ் நினைச்சுக்கலாம். அல்ல தேவைப்படுற நேரத்தில் அதை கொடுப்போம் அல்லாஹ் முடிவெடுத்து வச்சிருப்பான். அல்லாஹ் முடிவெடுக்கணும். அப்ப இறைவன் அதுல காலதாமப்படுகிறது என்றால் அதுல ஒரு நன்மை வச்சிருப்பான் என்பதை நம்ம நினைச்சோம். அறியாத நன்மைகளை வச்சிருப்பான். நம்ம மனுஷன் பொதுவாக அவசரப்பட்டு தான் முடிவு எடுப்பான். அப்ப இந்த செய்தி ஒரு மனிதனை அவசரத்தில் இருந்து தற்காத்து சபரை நோக்கி, காத்திருக்கிற நிலையை நோக்கி அவங்க உள்ளத்தை ஆசுவாசப்படுத்துகிற ஒரு செய்தியாக இருக்குது. தற்கொலைகளுக்கு இந்த இஸ்லாத்தில் இடமில்லை என்பதை, உச்சகட்டமான துன்பம் ஏற்படும் போது கூட இதைத்தான் சொல்ல முடியும். சாவத்தை தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு முஸ்லிம் என்கிற அழகான ஒரு பொறுமையை இஸ்லாம் இந்த செய்தி மூலமா நமக்கு கற்றுத்தருது. அதே மாதிரி அடுத்த செய்தியிலே ரசூலா மார்க்க கொள்கை விவகாரத்தை பற்றி நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டா, யாரு வருகிறார்னா அபி அப்துல்லா ஹப்பாபின் அல் அர்த் ரலியல்லாஹு அன்ஹு கால். இவங்கெல்லாம் ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை இந்த செய்தியில சொல்றாங்க. ஷக்கவுனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முத்தவஸ்ஸிதுன் புருகத்துன் லஹு ஃபி தில்லில் காபா. ரசூலா காபாவுடைய நிழலில் போர்வையை மடிச்சு தலையாணி மாதிரி வச்சு அப்படி சாஞ்சி படுத்து கிடக்காங்க. இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ரசூலாட்ட போய் முறையிட்டோம். நாங்கள் எங்கள் முறையீடுகளை செய்தோம். என்ன சொன்னோம்? குல்னா யார சொன்னா அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுல்லாஹ லனா. எங்களுக்காக வேண்டி அல்லாட்ட உதவி கேட்க மாட்டீங்களா? எங்களுக்காக வேண்டி அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா என்று கேட்டோம். நாங்க அல்லாவுடைய தூவத்தை முறையிட்டோம். அப்போ ஃபகார ரசூலா சொன்னாங்க, அது காணமன் கபலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் வரலாற்றை நீங்கள் ஒழுங்கா படிச்சீங்களா? ஒரு பொறுமை இல்லாம அவசரப்பட்டு ஒரு செய்தி கேட்கிறாங்க. அவங்க ஒன்றும் தப்பா ஒண்ணு கேட்கல. எங்களுக்கு உதவி செய்ய அல்லாட்ட உதவியை நேடுங்க, எங்களுக்காண்டி அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்டாங்க. இந்த துன்பத்துல அடிக்கான், மக்கத்துக்காக அடிக்கான், உதைக்கான். அம்மார் அலி கொல்லப்படுறாங்க, அம்மார் அலி விரட்டப்படுறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட். அவங்க தாயார் தந்தை சுமையா யாசிர் அலி எல்லாம் கொல்லப்படுகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார்கள் பல சகாபாக்கள். யாரை பார்த்தாலும் அடிக்கான். இந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை. அப்பதான் போய் கேட்கிறாங்க. இப்போ ரசூலா சொல்றாங்க, உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தினுடைய செய்தியை நீங்க படிச்சீங்களா? ஒரு மனிதர் பிடித்து கொண்டு வரப்படுவார். அவர் பூமியில குழி தோண்டுவாங்க. அந்த பூமியில குழி தோண்டி உள்ள வச்சிருவாங்க, புதைச்சு விட்டுருவாங்க. பூமியில புதைச்சு விட்டுருவாங்க. புதைத்த பிறகு கழுத்து வரைக்கும் புதைச்சிருவாங்க. புதைத்து வைத்துக் கொண்டு சும்மா யுத்தா பில் மின்ஷார், பிறகு பெரிய ரம்பத்தை எடுப்பாங்க, இரும்பு ரம்பம். ரம்பத்தை எடுத்துட்டு அவருடைய தலையில வச்சு ரம்பத்தை வச்சு அறுப்பாங்க. அறுவலத்துக்கு விரட்டும் போது ஓடணும்னா, வெட்டினா கூட கையை துண்டாடுனா கொஞ்சம் வலி தெரியாது, ஊத்துக்கிட்டு ஓடிடலாம். புதைச்சு வச்சு அறுப்பாங்கடா, மண்ணுக்குள்ள இங்க துள்ள முடியுமா? ரணமா இருக்கும். வலிய கூட என்ன செய்ய முடியாது, வெளியே சொல்ல முடியாத ரணமா இருக்கும். இப்படி முந்தைய சமுதாயத்துல ஒரு மனிதர் பிடிக்கப்பட்டு பூமியில குழி தோண்டி புதைக்கப்பட்டு அவரை புதைச்சி மண்டைய இரு கூறாக ரம்பத்தை கொண்டு பிளப்பார்கள், அறுப்பார்கள். இன்னொரு ஆள் பிடிக்கப்பட்டு அம்சாத்தில் ஹதீத், இரும்பு சீப்பை கொண்டு அவர் கோரப்படுவார். அவர் இப்படி அந்த இரும்பை சீப்பை நல்லா நினைச்சுவாங்க, நெருப்புல சுட்டுட்டா என்ன பொசுக்குமா இல்லையா? இரும்பு சீப்பை கொண்டு குத்தி கிழிச்சிடுவாங்க. கிழிச்சா கறி நரம்பு நாளை எலும்பு வரைக்கும் போயிடும். அப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க, பெரும் கொடுமைப்படுத்திருக்காங்க. நம்ம காலத்துல கூட அப்படி இல்லையே, இப்படிலாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த தௌஹீதுக்காக வேண்டி. ஆனாலும் தாலிக்க தீனிகி,
அவர் இப்படியெல்லாம் செய்ததுனாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகலாண்டாங்க. மண்டைய ரெண்டா பிளந்தாலும், ரம்பத்தை கொண்டு அறுத்தாலும், சதைகளை எல்லாம் கோதி பீத்து அள்ளினாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லவில்லை. அதுலேயே செத்தாங்களே தவிர, உயிர் புரிஞ்சதை தவிர, சகிதாக்கப்பட்டார்களே தவிர இஸ்லாத்தை விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க என்னப்பா அதுக்குள்ள வந்து அல்லாஹ்ட்ட உதவி தேட சொல்றீங்க? யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து அதுக்குள்ள உதவி தேட சொல்றீங்க? இது பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வல்லாஹி ல யுத்திம்மன்ன அல்லாஹ், வல்லாஹி ல யுத்திம்மன்ன அல்லாஹ் ஹாதல் அம்ர, அல்லாஹ் இந்த காரியத்தை முழுமைப்படுத்துவான், இந்த சத்தியத்தை, இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான். ஹத்தா யஸீர ராகிபு மின் ஸன்ஆ இலா ஹத்ரமௌத், சன்னாவிலிருந்து ஹத்ரமௌத் வரைக்கும், இமய முதல் குமரி வரை சொல்ற இந்தியாவின் எல்லை வேண்டும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த நாட்டினுடைய அரபு தேசத்தினுடைய வெற்றியை சொல்றாங்க. ஒரு காலம் வரும், இஸ்லாமிய ஆட்சி வரும், எங்க எப்படி சாத்தியமே இல்லாத ரசூலுல்லாஹ் பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க சஹாபாக்கள். அடி வாங்கி உதச்சிக்கிட்டு இருக்காங்க, கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்பிக்கை, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நம்புறாங்க பாருங்க. சன்னாவிலிருந்து ஹத்ரமௌத் வரைக்கும் ஒரு பிரயாணி பயணம் செய்வார். லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்ச மாட்டார். அரபு தேசங்கள் இருக்க, குழுக்கள் இருக்க, வழிப்பறி கொள்ளையர்கள் செய்து அவ்வளவு நீளமான ஒரு ஆட்சி. சொல்றாங்க, ஒரு பயணம் செய்கிறவர் இந்த எல்லையிலிருந்து அரபு தேசத்தில் அந்த எல்லை வரைக்கும் அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்சாமல் பயணம் செல்வார். தன்னுடைய ஆட்டுக்குட்டியின் மீது ஓநாய்க்குத்தான் அஞ்சுவார். தன் ஆட்டுக்குட்டி ஓநாய் தின்று மட்டும் பயப்படுவார் தவிர திருட எடுத்துருவான் என்று பயப்பட மாட்டாரு. அவ்வளவு நீளமான ஆட்டு. திருட எடுத்தா கை வெட்டப்படும். திருட எடுத்தா என்ன சட்டம்? கையை வெட்டிடுவாங்க ரசூலுல்லாஹ். அதெல்லாம் திருட்டு இல்லை. அப்போ ஆட்டின் மீது ஓநாய்க்காக அஞ்சுவதை தவிர வேற எதற்கு அஞ்ச மாட்டார். இந்த நிலை வர்ற வரைக்கும் அல்லாஹ் இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணாம விடமாட்டான். அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க, உதவி கேட்கறீங்க, துவாச்சையை சொல்றீங்க. இன்னும் எவ்வளவு கட்டங்களை தாண்ட வேண்டி இருக்குது. ஹிஜ்ரத்து போகணும், மக்கா வெற்றி, போர்க்களங்கள், பத்ரு, உஹது, ஹுனைன், ஹந்தக்கு, அல்லாஹ் எவ்வளவு வரலாறு இருக்க போதுன்னா இப்பவே ஸ்டார்டிங் பண்ணிருக்கோம் மக்காவுல. அது இன்னும் வரலாறு முடியறதுக்கு எவ்வளவு நம்ம காத்திருக்கணும், எத்தனை காலங்கள், எவ்வளவு வியூகம் அமைக்கணும், எவ்வளவு பொறுமை வேணும் என்று சொல்லிட்டு வலாக்கின்னுக்கும் தஸ்தாஜிலூன் என்றால் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. காரியம் இப்ப துவங்கி இருக்குது மக்காவுல பிரச்சாரம் பண்ண. அதுக்குள்ளேயுமே நீ நினைச்ச மாதிரி நடக்கணும்டா. அழகான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியும் நமக்கு என்ன செய்யுது? திட்டமிட்டு ஒரு செயலை செய்வதற்காகவும், ஒரு செயல் நிறைவேறுகிற வரைக்கும் சகிப்புத்தன்மையோடு பொறுமையா இருக்கும். வீடு கட்டணும் முடிவெடுத்தீங்களா, அவசரப்படக்கூடாது. நிதானமா சம்பாதிக்கணும், நிதானமா சேர்த்து வைக்கணும், பன்மடங்காக அந்த பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்யணும். அது கூட வீடு கட்டுறதுக்கு அல்லாஹ் நாடுனா அது வரைக்கும் முயற்சி பண்ணும். அந்த உனக்கு உத்தரவு தாக்கி வீடு கட்ட முடியல, நீங்க அப்படி பண்ணி மாப்பா சுத்தாவே எடுத்து புலம்பக்கூடாது. நிதானம், சகிப்புத்தன்மை. அல்ல தாமதமாக தான் ஒரு சிறப்பான ஒன்று தர இருக்க போறான். சரியா? நீங்க வீடு கட்டு வச்சிருப்பிய, வேற ஏதோ ஒரு துன்ப உறவு இருக்குது, அதுல இருந்து எல்லாம் பாதுகாக்க போறான். அந்த காசு வேற இருக்காவது இன்னொரு உயிரை காக்க கூட பயன்படும். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த செய்தியில சபர் இருக்குது. ஒரு ஒரு குறிக்கோளை அடைகிற வரைக்கும் நீங்க ஆர்எஸ்எஸ்காரன் எல்லா இடத்துலையும் போய் வியூ அமைச்சு 100 ஆண்டு திட்டம் போட்டு 25ல துவங்கினா, 24 முஸ்லீம்களுக்கு, 25 ஆர்எஸ்எஸ், ஒரு நூற்றாண்டு முடிஞ்சிச்சு. 1925 2025 வந்துச்சு. இப்ப தேர்தல் இல்லை, அகண்ட பாரம். தேர்தலை சொல்லி முடிக்கிறது 50 வேலையும் நடக்கும். அப்படித்தானே? மன்னராட்சிக்கு பக்கத்துல போயிடுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்படின்னா எத்தனை வருஷம் ஒரு காப்பி ஆகிட்டு இந்தியாவை சீரழிப்பதற்காக எத்தனை ஆண்டுகள் அவங்க முயற்சிக்க. தவறான கொள்கையில் இருக்கிறவங்க தீவிரமா சபரோட இருக்கிறோம், சரியான கொள்கையில் இருக்கு நாம நினைச்சக்கூடாது, உணர்ச்சிப்படக்கூடாது. பொறுமையில சகிப்புத்தன்மை சாத்திரும். இறை மறுப்பாளர்களை மிகச்சிருங்க, காப்பீர்களை மிகச்சிருங்க. பொறுமைதான் பேராயுதம். பொறுமையை கொண்டுதான் நம்ம செய்ய முடியும், எதையும் வீழ்த்த முடியும். இந்த செய்தி அதை சொல்லுது. எந்த திட்டம் போட்டாலும் சமூகத்துக்காக, உலகத்துக்காக, வீட்டுக்காக ஒரு இலக்கை நிர்ணயித்து செயல்படுவதானால் அது வரைக்கும் காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஒரு கடை வைக்கிறிய,
கடை வச்சு 6 மாசத்துல ஒரு வியாபாரம் இல்லை, மக்கள் வர மாட்டாங்க, என்ன வியாபாரம், கடை மூடக்கூடாது. அது வியாபாரத்துக்கு அழகு கிடையாது. ஒரு வருஷம் அவசரப்படாது, நஷ்டம் இல்லாம வியாபாரம் பாரு. 2வது வருஷம் 3 வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஒன்று இருக்குல்ல, 3 வருஷம் நீங்க கடையை ஒழுங்கா பணியை மட்டும் ஒழுங்காச்சு 6 to 6 6 to 9 குறித்த நேரத்தில் கடை அடைக்கப்படும், திறக்கப்படும். அந்த சொன்ன டயத்துல ஒழுங்கா ஃபாலோ பண்ணும். ஆளு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அல்ல பார்ப்பான், நிக்காம ஓடுதான. 6 மாசத்துக்கு தாங்குமா வண்டி அப்படி பார்ப்பான் அல்ல. 6 மாசத்துக்கு தாங்கல, இவன்கிட்ட போய் இந்த கடையை வச்சு இதுல தாறுமாறா பொருளாதாரத்தை கொடுத்தோம்னா சொல்லி ஒம்பாக்கிடுவான். இவன் மைண்டே தெரியல, வசுவாசி மனசா இருக்குது, அதனால முடிவு எடுப்பான். சில ஆளுக்கு வச்சோடனே பிச்சு கொடுக்கும், அது ஒரு 6 மாசத்துல எடுத்துருவான். 3 வருஷம் 4 வருஷம் நீ வெயிட் பண்ணணும். அதுல அல்ல ஒரு பாக்கியத்தை தர்ற வரைக்கும் அவசரம் வரக்கூடாது, நின்று பார்க்கணும். டக்கு டக்கு டக்குன்னு முடிவு மாற்றக்கூடாது, அது வேலைக்கு ஆகாது. இந்த பொருளாதாரத்தை மீட்டு சேர்ப்பதாக இருந்தால் கூட ஒரு பொறுமை இருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஒன்று இருக்கும், அது அனுபவம் ஒன்று இருக்கு. அப்ப இதையெல்லாம் நாம பார்க்கணும். உலகத்துல இறை மறுப்பாளர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்பதற்கான என்ன செய்யக்கூடாது, நாம அதை கண்டு அஞ்சக்கூடாது. உள்ள என்ன செய்யக்கூடாது, பதவதைக்க கூடாது. அந்த அதிசயம் சொல்லு, சகிப்புத்தன்மையுடைய உயிரே போனாலும் சரி, மண்டைகள் 2 கூறாக பிளக்கப்பட்டு நாடி நரம்பெல்லாம் துண்டிக்கப்பட்டாலும் சரி, சகிப்புத்தன்மை. அவசரப்படாத. பார்த்தீர்களா, குஜராத்தில் அடிக்காரர்கள் சூலாயுதத்தால் உங்களை பிள்ளையை கிழித்தெடுக்கிறார். பில்கிஸ் பானை 10 பேர் கற்பழித்து விட்டார்கள். கற்பழித்தவர்களுக்காக நீதிமன்றம் நீ போய் போராடுகிறார்கள். நீதிமன்றத்தில் விடுதலாகி அவங்களுக்கு போய் மாலை போடுறான். கோவம் வரத்தான் செய்யுது. எதிர்கொள்றது சூப்பரா. நீ நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணியா, அதான் சபர். இப்படி கோவப்படுறோம் என்ன செய்யணும்டா, நான் வெளிநாட்டு போக மாட்டேன், நான் தான் நாசமாக்கிட்டேன் வாழ்க்கைய, என் புள்ள 4 புள்ள இருக்கு, 2 பிள்ளைய நீதிபதி ஆக்க போறேன், 2 பிள்ளைய ஐபிஎஸ் ஆக்க போறேன், ஒரு பிள்ளைய வக்கீல் ஆக்க போறேன், சுப்ரீம் கோர்ட்டு லாயர் அப்படின்னு எவனா வந்தானா, நீ என்ன கோவப்பட்ட? கோவத்துக்கு நியாயம் இருக்கா? கோவத்தை கொண்டு இட்லிக்கு போடலாவே. நீ என்ன செய்யணும்டா, அப்படி சரியான கோவத்தை அறமா மாத்தணும். நாளைக்கு என் புள்ள சரியான தீர்ப்பு கொடுப்பான்டா இந்த நாட்டுல, நான் நீதிபதியா அப்படின்னு வா. அதுக்கு ஒரு 30 வருஷம் ஓட, 20 வருஷம் பொறுத்தரு. கோபத்தை மட்டும் அறமா மாத்து, சமூகத்துக்கு நன்மையா மாத்து. எந்த பேரை மாத்தினா பார்த்துக்கிறோம். அடிக்காரர்கள் பில்கிஸ் பான் வழக்க பார்த்தீங்க, என்னத்தை பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நீ அதுக்கு என்ன செஞ்ச? உன்னுடைய சபர் என்ன? நீ என்ன நினைச்ச? நம்ம நல்ல ஜாப்ல இருக்கோம், நம்ம பிள்ளைக்கு அதே கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்து ஒரு வீட்டை கட்டி விட்டுருவோம். வீட்டை கட்டி ஒரு வீடு கட்டுறதா வேலையா? இது பேர் பொறுமையாது? அது உலகத்துக்குள்ள பொறுமை. அப்ப என்ன முடிவு எடுக்கிறீங்க? ருசுலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? காப்பி இருக்கிற உணர்வு கூட நம்மகிட்ட இல்லை. இதை மாத்துங்க. அதெல்லாம் பொறுமை. பொறுமைண்டா சும்மா வெத்து பொறுமை இருக்கக்கூடாது, சமூகத்துக்கு பயனளிக்க வேணும். பெருமானா சொல்றாங்க, அந்த அம்சம் இருக்கு. அஞ்சக்கூடாது, கோலத்தனமா முடிவு எடுத்துடக்கூடாது. ஏமோ நீதிபதி ஆகும். அப்படி ஒரு தாராபுரத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர், பேரை சொல்ல வேணாம், நல்ல சகோதரர், அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. ஒரு சகலை இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதெல்லாம் பெரிய அவர் சகலையெல்லாம் பூசாரியார் இஸ்லாத்துக்கு வந்தாரு. மலையாளத்துல பெரும் பூசாரி, சரியா? எல்லா மந்திரங்களையும் சொல்லுவார். அவ்வளவு பெரிய சான்ஸ்கிரிட்ல புலமை பெற்றவர். நாங்க 2ஆம் வருஷம் படிக்கும் போது அங்க போனேன். பிறந்த குழந்தை தூட்டு வருவார், கொஞ்சம் 3 வயசு பிள்ளைய கூட்டு வருவார். அவன் பேர் உமர். இந்த மகனை நான் வக்கீல் படிக்க வைக்கணும், சமூகத்துக்காண்டி. அவர் வெறுமனே எலக்ட்ரிக்கல் கடை தான் வச்சிருக்காரு. மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஒப்பிடுறாங்க கடை. நான் போற நேரம்லாம் கேட்பேன், என்னாச்சு உமர் எப்படி படிக்காம? படிச்சு இப்போ சென்னை ஹைகோர்ட்ல, சென்னையுடைய ஹைகோர்ட்ல அருள்மொழி வக்கீல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிஏவா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சீனியர் வக்கீல், அவங்க ஜூனியர் வக்கீலா இருக்கிறாங்க. அருள்மொழி எப்படிப்பட்ட வக்கீல்? திராவிட கட்சியில இருக்காங்களே, கரெக்டான இடத்துக்கு சேர்த்துருக்காங்க பாருங்க. அப்படி ஏன் பாருங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார், 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 2000, இன்னைக்கு 20 ஆண்டு தாண்டிடுச்சு. கரெக்டா பிள்ளை படிக்க வச்சு கரெக்டான இடத்துல சேர்த்து கரெக்டான இடத்துல கொண்டு தள்ளிட்டாரு. இந்த பொறுமை நமக்கு இருந்துச்சா? இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி அவன் எப்படி தச்சு போடுறான் பாரு, சமூகத்துக்காக நிக்கிறான். அவனுடைய பொறுமையை பார்க்கிறோம். நம்ம உடனே வீடு கட்டணும், போகணும், சாப்பாடு திங்கணும், போகணும், சாவணும், இந்த வேலை. என்ன பொறுமை? என்ன சமுதாயத்துக்கு என்ன செஞ்ச? சமூகத்துக்கு பிள்ளைகளை உருவாக்குவ.
அதுலயும் பொருளாதாரம் கிடைக்க போகுது. வக்கீல் வக்கீல் இல்ல வக்கீல் பிச்சை எடுக்க போறான், நீதிபதி அப்புறம் பிச்சை எடுக்க போறான். நீ காத்திருக்கணும், காத்திருப்புல என்ன தயாரிக்கணும், அதான் முக்கியம். அதைத்தான் ரசூலா சொல்றாங்க. அப்படி இப்படி கங்கணம் கட்டணும், இது ஈமானிய உறுதி. சபுர். ஒரு பெண்மணி வந்தாங்க ரசூலாட்ட, சுகையான பெண்மணி, நான் பொறுத்துக்கிற சொர்க்கம் வரைக்கும் அப்படின்னா அதான் ஈமானிய கங்கணம், அது சபர். அதுல இருக்கு ஈமானிய சோதிப்பது சபர் முக்கியமா இருக்கு. இந்த செய்தி அதை சொல்லுது. பெரும் வெற்றிக்காக வாழ்க்கையில நாம ஏற்படக்கூடிய எல்லா இன்னல்களையும் துன்பங்களையும் ஏற்றாக வேண்டும். எவன் துன்பத்தை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறானோ அவன் தான் பெரிய வெற்றியை அடைவதற்கு தயாரானவன். நான் துன்பமே இருக்கக்கூடாது, நல்ல செழிப்போட இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி வாழணும், கஷ்டமே படக்கூடாதுன்னா அவன் எப்படி பெரிய வெற்றியை சுவைப்பான். ரசூலா சொல்றாங்க, கொல்லப்படுகிற போது ரசூலா சொல்றாங்க, சன்ஆவிலிருந்து ஹல்ரமாத் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி வரும். சிரிக்க மாட்டாங்க உலகத்துல சொன்னா எவ்வளவு. நாங்க என்ன கேட்டுக்கிட்டு நீங்க என்ன யாரும் சொல்லா அப்படின்னு அந்த செய்தியை கேட்டிருக்கணும். ரசூலா சொன்ன மாதிரி நடந்துச்சு. ரசூலா சொன்ன மாதிரி நடந்துச்சு. எத்தனை ஆண்டு காலம்? ஒரு 20 ஆண்டு காலத்துல ரசூலா செஞ்சு காட்டாங்க. ஒரு 20 வருஷம் தான். 23 ரசூலா 63 இறக்குறாங்க, 40 ரசூலா 63 இறக்குறாங்க. ஒரு 20-21 ஆண்டுகள்ல ரசூலா தான் சொன்ன அந்த வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்த நிறைவேற்றினா இல்லையா? எவ்வளவு பெரிய திட்டமிடுதல், எவ்வளவு பெரிய சபுர். இந்த நிலையில இந்த சமூகத்தை ரசூலா வழிகாட்டுறாங்க. இந்த திட்டமிடுதல், இந்த சபுர் நம்மிடத்துல இருக்குமானால் எப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ள பெரும் சாம்ராஜ்யமாக உருவாக்கப்பட்டதோ, அதனாலதான் 100ங்கிற புத்தகத்தை எழுதினவர் முகமது நபியை முதல்ல கொண்டு வச்சார். ஆண்டாண்டு காலமாக போராடி வந்த சமூகம் இல்லை, வெறும் 20-23 ஆண்டு காலத்துல பெரும் சக்கரவர்த்தியாக தான் எதை உருவாக்க நினைச்சாரோ அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார் இந்த முகமது அல்லாவுடைய நாட்டம். முகமது முயற்சி பண்ணார், பொறுமையா இருந்தார், அப்படியான தோழர்கள் உருவாக்குனாங்க. அது அவங்களுடைய முயற்சி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை ஒரு முன்னிலைப்படுத்துறாரு. இது அசாத்தியமான ஒண்ணு. 23 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உலகத்துல யாராலையும் எழுப்ப முடியாது என்பதை அதனால முகமது கொண்டு முன்னாடி வச்ச அப்படின்னாரு. நீங்க நல்லா சிந்திக்கணும். இது பெரிய வெற்றிக்காக நீங்க நான் பெரிய வெற்றி அடைகிற வாழ்க்கையில உலகமா இருக்கட்டும், மார்க்கமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், அதற்காக நீங்கள் பட்டை திட்டு பெற வேண்டும். அதுக்கு பெரும் உழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த பொறுமையோடு அதை காத்திருந்து இலக்கை அடைவதற்கு இதுதான் வழி. அதுக்கும் பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. இலக்கை அடைகிற வரைக்கும் விட்டுறக்கூடாது. சகிப்புத்தன்மையோடு அதை ஓடிக்கிட்டே நெருப்போடு அந்த நீந்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இடையில் ஏற்படுகிற எல்லா இடர்களையும் எதிர்கொள்வதற்கு சரியான மன வலிமை, அதான் பொறுமை, ஈமானிய உறுதி என்பதை இந்த செய்தி சொல்லுது. எல்லாம் வல்ல இறைவன் உலகத்துக்கும் மார்க்கத்துக்கும் பயன்படுகின்ற பொறுமையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக, சகிப்புத்தன்மையை நசீபாக்கி தருவானாக. ஏற்படுகிற எந்த இன்னலையும் எதிர்கொண்டுள்ள மன உறுதியை, அதான் பொறுமை, அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.